ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இப்பொழுது மத்திய அரசு ஊழியர்கள், மத்திய அரசிலிருந்து ஓய்வு பெற்ற பென்ஷன் வாங்குற நபர்கள், அதுவும் குறிப்பா முன்னாள் முப்படையை சார்ந்த வீரர்கள் அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 8th பே கமிஷன் எப்பொழுது அமலுக்கு வரும், எப்ப இருந்து இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதான். இந்த 8th பே கமிஷன் ஆனது 1,20,00,000 பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்க ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அமல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இப்போ இது பத்தி இந்த மாதிரி ஒரு அறிவிப்புலாம் இருக்கும்போது, அதாவது 1 ஜனவரி 2026 இருந்து இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்லாம் நல்ல செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்குது. எல்லாரையும் ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் 17 நவம்பர் 2025 இருந்து சோசியல் மீடியாவில், அதுவும் குறிப்பா வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது 8வது சம்பள கமிஷன் டிஏ பென்ஷன் இனிமேல் கட் ஆகுமா அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியா வந்து காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது. இது இது உண்மையா? இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? எதனால வந்து இந்த சர்ச்சை வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல அந்த செய்தி பரவிக்கிட்டு இருக்கிற செய்தியில என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8th பே கமிஷன் அமல்படுத்தியதுக்கு அப்புறமா ஓய்வு பெற்ற நபர்களுக்கு இனிமேல் வந்து பே கமிஷனோ இல்ல டிஏஓ இனிமேல் வந்து கிடைக்காது அப்படின்னு அந்த செய்தியில வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதுல இதுக்கு எதை மேற்கோள் காட்டி சொல்றாங்கன்னா, 2025 அப்போ வந்து ஒரு ஃபைனான்ஸ் பில் வந்துட்டு பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இனிமேல் வந்து யாருக்கும் இது கிடைக்காது, அதாவது பென்ஷன் வாங்குற, குறிப்பா பென்ஷன் வாங்குற நபர்களுக்கு இது கிடைக்காது அப்படிங்கிற வகையில தான் இந்த அந்த மெசேஜ் ஆனது சோசியல் மீடியாக்களை பரவிக்கிட்டு இருக்குது. மேலும் 1982 உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல சொல்லியிருக்கு. அதனால இனிமேல் யாருக்குமே டிஏ வந்து கிடைக்காது, பெனிஃபிட் எதுவுமே பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடைக்காதுன்னு இந்த செய்தியில வந்து சொல்லப்பட்டு காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது. இத பார்த்த, கேட்ட, கேள்விப்பட்ட, குறிப்பா முன்னாள் சர்வீஸ்ல இருந்தவங்க இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்க நவங்க மத்தியில மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க இயலாது. ஏன்னா இத பத்தி நம்ம தமிழ் சேனல்ல, எல்லா தமிழ் சேனல்களையும் இதை பத்தி தெளிவான ஒரு அறிக்கையும் வெளிவிட்டிருந்தாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பத்தியும் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய பயமுடுத்துற வகையில மனசுல நிம்மதியை, அதாவது வயதான காலத்துல பென்ஷன் வாங்கிட்டு இருக்க மத்தியில இப்படி ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்துற, பயமுடுத்துகிற, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துற மாதிரி வர்ற இந்த மெசேஜ்ல என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன அறிக்கை சொல்லி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமா அரசு சொன்ன பதில் தான் இப்போ ஓய்வு பெற்ற நபர்களுக்கு மத்தியில ஒரு நிம்மதி பெருமூச்சை வர மாதிரி இருக்கு. அதாவது மத்திய அரசினுடைய PIP அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பெர்க்யூன்னு சொல்லக்கூடிய பத்திரிகை செய்தியில வந்துட்டு, பத்திரிகையை வந்து ஆராய்ந்து சொல்லக்கூடிய செய்தியானது இதை முற்றிலும் இது ஒரு மிகப்பெரிய பொய்யான செய்தி, ஒரு அபத்தமான செய்தி, இதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியா வந்து இதை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவில் வந்த செய்திகள் 100% தவறானதா அப்படிங்கிறதையும் நாம இங்க பார்க்க வேண்டியிருக்குது. இது ஒரு பொய்யான செய்தியை வந்து எல்லா பேருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது அரசு மூலமா தெளிவுபட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தியா இருந்தாலும் இது எதனால பரவுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் PSCன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் செக்டர் யூனிட்ல வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக வெளியேற்றப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு தான் இந்த கண்டிஷன், அதாவது அவங்களுக்கு டிஏ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதுல அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட்ல சர்வீஸ்ல இருந்து யாரெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக அந்த வேலையை விட்டு நீக்கப்பட்டு இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கட் ஆகும். அந்த பே கமிஷனுடைய பெனிஃபிட், டிஏ, டிஆர் அப்படிங்கிற எல்லா பெனிஃபிட்டுமே கட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில்
அப்படி அதாவது ஒரு சிலருக்கு பிஎஸ்சி பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு மட்டுமே சொல்லப்பட்டதை அனைவருக்கும் சொல்லி தான் தவறாக இதை புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது, பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம இதுல புரிஞ்சுக்கணும். மொத்தத்துல பார்க்கும்போது ஒரு சில நபர்கள் ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அவங்க வேலையை விட்டு இலக்க நேரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வெளியே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இதுல. ஆனா கோடிக்கணக்கான இதுல குறிப்பா இப்ப என்ன சொல்றாங்கன்னா 1,20,00,000 பேர் பயனடக்கூடிய இதுல அனைவருக்குமே இது பொருந்தும்னு தவறான செய்தியா பரவிக்கிட்டு இருக்கிறத யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத பத்திரிகை பிஐபி மட்டும் சொல்லாம மத்திய அரசும் இதை உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கறதையும் நாம இதுல பார்க்கணும். கூடவே எதிர்பார்க்கிற வேற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டிஓஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல எப்போ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண டிஓஆர் அப்படிங்கிறது, அதாவது இது வரைக்கும் 7th பே கமிஷன் வரைக்கும் ரிலீஸ் ஆன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இந்த பே கமிஷன் எப்போ அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அதுல இடம்பெற்றிருக்கும். ஆனா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க 8th பே கமிஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற டிஓஆர் அப்படிங்கிற டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அந்த தேதி இன்னும் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறதும் முன்னாள் அதாவது இப்பொழுது பென்ஷன் வாங்கியிருக்கோம் மத்தியில ஒரு சின்ன ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் நாம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி இருந்தாலும் இப்ப 1 ஜனவரி 2026 முதல் இது எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி மத்திய அரசும் இத உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்றா கூட இதுவரைக்கும் இருக்கிற நடைமுறையை பார்க்கும்போது எப்போ அந்த டீம் அமைச்சதுக்கு அப்புறம் 18 மாசத்துல இருந்து 24 மாசத்துக்கும் குறைஞ்சபட்ச டைம் எடுக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறம் தான் இதை அமல்படுத்த முடியும் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். எப்படி பார்க்க போனாலும் 2027 லாஸ்ட்ல இல்லாண்டி 2028 ஆரம்பத்துல தான் இது கிடைக்கும். அப்பொழுதுதான் யாருக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது முழுமையா தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். பல சோசியல் மீடியாக்கள்ல நம்பக்கூடிய வட்டாரங்கள்ல தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, பேமெண்ட் ஹைக்கை பொறுத்து 30% வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இதை இதோட நிகழ்ச்சிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.